ஒரு ஊர்ல ஆஹாப் அப்படின்னு ஒரு ராஜாவும் எசபேல் அப்படின்னு ஒரு ராணியும் இருந்தாங்க. இவங்க ஏசப்பாவை நேசிக்காம ஒரு கல்லுல பெரிய சிலை செஞ்சு அதுக்கு பாகால் அப்படின்னு பேர் வச்சாங்க. அவங்க பாகாலை தான் தெய்வமா வணங்கினாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய ஊர்ல உள்ள எல்லாரையும் நீங்க எல்லாரும் பாகாலை தான் தெய்வமா வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஊர்ல உள்ள எல்லாரும் ஏசப்பாவை வணங்காம அந்த பாகால் சிலைக்கு முன்னாடி நின்று ஜிங்கு 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 ஜிங்குன்னு டான்ஸ் ஆடி வணங்கினாங்க. இது தெரிஞ்ச எலியா தாத்தா ஆகாப் ராஜா இருந்த அரண்மனைக்கே விறுவிறு 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 விறுவிறுன்னு அரண்மனைக்குள்ளேயே போனாங்க. ஆகாப் ராஜா முன்னாடி தைரியமா நின்னாங்க எலியா தாத்தா. ஆகாப் ராஜாவை பார்த்து, ஆகாப் ராஜாவே, நீ செய்வது தவறு. இத்தனை நாட்கள் ஏசப்பா தான் நம்முடைய ஊருக்கு வானத்திலிருந்து மழையையும் சாப்பிட்றதுக்கு பூவாவும் குடிக்க தண்ணியும் கொடுத்தாங்க. ஆனால் ஏசப்பாவை நீயும் இந்த ஊர் மக்களும் மறந்துட்டு பாகாலை வணங்கி ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா? இனி இந்த ஊருக்குள்ள வானத்திலிருந்து மழை பெய்யாது, சாப்பிட்றதுக்கு பூவா கிடைக்காது, குடிக்க தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஊருக்குள்ள பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அரண்மனையிலிருந்து தைரியமா வெளியில விறுவிறு 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 விறுவிறுன்னு வெளியில வந்துட்டாங்க. 3 வருஷம் அந்த ஊருக்குள்ள மழை பெய்யவே இல்லை, பூமியிலிருந்து பூவா கிடைக்கவே இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லை, காஞ்சு கருவாடா போச்சு அந்த ஊரு. அந்த ஆகாப் ராஜாவுக்கு எலியா தாத்தா மேல கெட்ட 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 கோவம் இருந்துச்சு. 3 வருஷம் கழிச்சு எலியா தாத்தா ஆகாப் ராஜாவை பார்க்கறதுக்கு வந்தாங்க. உடனே ஆகாப் ராஜா எலியா தாத்தாவை பார்த்து சொன்னாரு, எலியா தாத்தாவே, உங்களால தான் எங்க ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை, எத்தனை நாள் பிரச்சனை அப்படின்னு சொன்னாரு. உடனே எலியா தாத்தா சொன்னாரு, நான் காரணம் கிடையாது, உன்னாலையும் உன்னுடைய குடும்பத்தாலையும் தான் இவ்வளவு பிரச்சனை. உங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் பாகால் முன்னாடி ஜிங்கு 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 ஜிங்குன்னு டான்ஸ் ஆடினது தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். அங்கே தெரியுது பார்த்தியா கர்மேல் மலை, அந்த மலைக்கு பாகால் தெய்வத்தை வணங்குறவங்க எல்லாரையும் வர சொல்லு. இன்னைக்கு பாகால் உண்மையான தெய்வமா, கர்த்தர் உண்மையான தெய்வமானு அங்கே நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு எலியா தாத்தா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே ஆகாப் ராஜா ஊரில் உள்ள எல்லாரையும் கூட்டி, பாகாலை தெய்வமாக வணங்குகிறவர்களே, நீங்கள் உடனே கர்மேல் மலைக்கு போங்கள். பாகால் உண்மையான தெய்வமா, ஏசப்பா உண்மையான தெய்வமானு இன்னைக்கு எலியா நிரூபிக்க போறாராம், உடனே போங்க அப்படின்னு சொன்னாங்க. எலியா தாத்தா சொன்ன மாதிரியே பாகாலை வணங்குறவங்க எல்லாரும் கர்மேல் மலைக்கு வந்துட்டாங்க. உடனே எலியா தாத்தா அவங்கள பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க எல்லாரும் கல்லுகளை அழகாக அமைத்து கட்டைகளை அடுக்கி காளை மாட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் மீது வைக்கணும். ஆனால் நெருப்பை மூட்டவே கூடாது. நானும் அழகாக கல்லுகளை அமைத்து கட்டைகளை அடுக்கி காளை மாட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் மீது படுக்க வைப்பேன். நெருப்பு மூட்டவே மாட்டேன். நீங்கள் உங்களுடைய தெய்வமான பாகாலை நோக்கி ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி கூப்பிடணும். நானும் என்னுடைய தெய்வமான ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன். நீங்கள் கூப்பிட்றத கேட்டு உங்களுடைய பாகால் தெய்வம் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி உங்கள் காளை மாட்டுக்குட்டியை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம். என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னுடைய ஏசப்பா வானத்திலிருந்து அக்னி இறக்கி என்னுடைய காளை மாட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டா என்னுடைய ஏசப்பா தான் உண்மையான தெய்வம். இந்த காம்படிஷனுக்கு நீங்கள்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. உடனே எல்லாரும் ஓகே 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 ஓகேன்னு தலைய ஆட்டினாங்க.
உடனே எலியா தாத்தா சொன்னாங்க, நீங்கள் அதிக பேராக இருக்கிறதுனால முதல்ல நீங்களே உங்களுடைய பாகால் தெய்வத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்கே உள்ள எல்லாரும் கல்லுகளை அமைத்து கட்டைகளை அடுக்கி காளை மாட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் மீது வைத்து, பாகாலே வாங்க பாகாலே வாங்க, ஜிங்கு 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 ஜிங்கு, பாகாலே வாங்க பாகாலே வாங்க, ஜிங்கு 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 ஜிங்குன்னு காலையிலேருந்து டான்ஸ் ஆடி பாகாலை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆனால் பாகால் வந்த பாடு இல்லை. அப்போ அவங்க டயர்டாகி, பாகாலே வாங்க பாகாலே வாங்க, ஜிங்கு 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 ஜிங்குன்னு டயர்டாயிட்டாங்க. உடனே எலியா தாத்தா சொன்னாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பாகால் தெய்வம் ஃபோனை எடுக்கவும் இல்லை, இங்கே வானத்துலேருந்து அக்னி இறக்கவும் இல்லை. சரி, நான் போய் என்னோட ஏசப்பாட்ட போய் ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கல்லுகளை அமைத்தாங்க, கட்டைகளை அடுக்குனாங்க, காளை மாட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் மீது படுக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள எல்லாரும் அவங்கள நம்பணுங்கிறதுக்காக அது மேலே 4 குடம் தண்ணியவும் ஊற்ற சொன்னாங்க. குடம் தண்ணி ஊற்றுனாங்க, இன்னொரு குடம் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2வது குடம் தண்ணி ஊற்றுனாங்க, 3வது குடமும் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நிறைய தண்ணி ஊற்றி அந்த கல்லுகளை சுற்றி தண்ணி தேங்கி கிடக்கிற அளவுக்கு தண்ணியை சொதன்னு ஊற்றிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி அதிகமாக இருந்தால் வானத்துலேருந்து அக்னி வந்தால் எரியவே எரியாதுல்ல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? உடனே எலியா தாத்தா ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் தான் உண்மையான தெய்வம்னு இந்த பாகாலை வணங்குகிறவர்களுக்கு முன்பாக நிரூபியுங்க. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி என்னுடைய காளை மாட்டுக்குட்டியை பரிசாக எடுத்துக்கோங்க. அப்போதான் இந்த ஜனம் நீங்கள் தான் உண்மையான தெய்வம், நீங்கள் தான் உயிருள்ள தெய்வம் அப்படின்னு நம்புவாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி காளை மாட்டுக்குட்டிய அப்படியே எடுத்துக்கிச்சு, விறகு கட்டை எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்த உடனே அங்கே உள்ள எல்லாரும், ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், ஏசப்பா தான் உயிருள்ள தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஏசப்பாவை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், ஏசப்பா தான் உயிருள்ள தெய்வம், ஏசப்பா தான் உன்னை மீட்ட தெய்வம், ஏசப்பா தான் உண்மையான தெய்வம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னன்னா, எலியா ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணாங்களா, ஏசப்பா பதில் கொடுத்தாங்களா? அதே மாதிரி நாமளும் ப்ரேயர் பண்ணா ஏசப்பா கேட்டு பதில் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், ஏசப்பா தான் உயிருள்ள தெய்வம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சி